கொள்ளுமாறும் அதே போன்று இந்த விடயங்கள் எல்லாம் விட்டு விலகி தவிர்த்து கொள்ளுமாறு ஏன் இருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதுமாக தவிர்த்து விலகி நடக்குமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நட்பத்தலை பிறப்பிக்கின்றேன். புனித இது தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்காக வேண்டி 2 சந்தோஷமான தினங்கள் ஈதுடைய தினங்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். இது என்று சொன்னால் சந்தோஷமான நிம்மதியான ஒரு கண்ணியமான நாளாக அல்லாஹ் தஆலா எங்களுக்காக தந்திருக்கின்றார். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா யௌமுல் அஜ்ஸா அது எவ்வாறு என்று சொன்னால் கூலி கொடுக்கக்கூடிய நாளாக ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று ஹஜ் அதிகள் தியாகம் செய்ததின் காரணத்தினால் அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஊரில் இருக்கக்கூடியவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த ஹஜ் பெருநாள் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாளை தந்திருக்கின்றான். அதில் ஹஜ் செய்வர்களுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியமான கிரியைகளை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று அந்த மக்கா முக்கர்ரமா மதீனா அதை விட்டு தள்ளியிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சட்டங்கள், அதாவது உறுதியாக்கூடிய அல்லாஹ் தஆலா பிராணிகளை கொடுக்க வேண்டும், வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். மேலானவர்களே, உறுதியாவுடைய அந்த குர்பானி எவ்வாறு என்று சொன்னால் வசதி உள்ளவர்கள் என்று சொன்னால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் பெரிய வீடுகள் சொத்து செல்வங்கள் காணிகள் இருந்தால் தான் நாங்கள் வசதியுடையவர்கள், அல்லது பணக்காசுகள் அதிகமாக இருக்கின்றது அவ்வாறு இருந்தால் தான் வசதி உடையவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, இந்த உறுதியா எப்பொழுது கடமையாகும் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய மனைவி மக்களுக்காக இந்த பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் இந்த 10 தினம், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினத்திற்கு போதுமான அளவு எங்களுக்கு உணவுகளும் எங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த பெருநாளுடைய அந்த ஆடைகளும் இருக்க மீதி ஒரு மாடோ அல்லது ஒரு ஆடோ வாங்குவதற்கு யாரு சக்தி இருக்கின்றதோ, எவர் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் இந்த குர்பான் உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதாக அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மேலானவர்களே, இந்த வருடம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருடங்களில் கொடுப்போம் என்ற நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மேலானவர்களே, நாங்கள் இந்த பிறநாளுடைய தினத்தில அதிகமாக முக்கியமாக சொல்லக்கூடிய விடம் என்று சொன்னால் ஒற்றுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ற அந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில அந்த கருத்து வேறுபாடுகளை கொண்டு போட்டி பொறாமைகளை கொண்டு குரோதங்கள் விரோதங்களை கொண்டு நீங்கள் வலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சஹாபாக்கள் மத்தியில என்ன செய்தார்கள், அலா உக்பிருக்கும் மின் அஃதல், உங்களுக்கு சிறந்த அமல்கள் சொல்லித் தரவா என்று சொல்லிட்டு அலா உக்பிருக்கும் பிஃபضل மின் தரஜத்தி ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸதகா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு பிடிப்பதை விடவும் அதே போன்று தொழுகை நிறைவேற்றுவதை விடவும் சதகா தான தர்மங்கள் செய்வதை விடவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமலை நான் சொல்லித் தரவா என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது சொன்னார்கள் சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாஹு ذات بيني, இஸ்லாஹு ذات بيني, உங்களுக்கு மத்தியில நீங்க ஒற்றுமையை பிடித்துக் கொள்ளுங்க, ஒற்றுமையோடு இருந்து கொள்ளுங்க, விரோதங்கள் விரோதங்களை காட்டாதீங்க, உங்கள் சகோதரர்களோட நீங்க ஒற்றுமையாக இருங்க என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அதே போல மக்களுக்கு மத்திய பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. இன்றைக்கு கொள்கை வேறுபாடுகள் இவ்வாறான பல பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியில் உண்டாக்குறார்கள். இவ்வாறான பிரச்சனைகளை நீங்க உண்டாக்காதீங்க. அப்படி நீங்க உண்டாக்குறீங்கன்னு சொன்னா வஹியல் ஹாலிகா, அந்த பிரச்சனையை உண்டாக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவருடைய தீனுக்கு அதே போல அவருடைய சொத்து செல்வங்கள் அவருடைய நிம்மதிகள் அனைத்தையுமே அந்த பசாதை இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலானவர்களே, தொழுகையை நிலைநாட்டுவது இருக்கின்றது, அது கஷ்டம் இல்லை, அது அழகான முறையில் நிறைவேற்ற முடியும். அதே போன்று ஜக்காத்துகள் தான தர்மங்கள் கொடுப்பது கஷ்டம் இல்லை, அதையும் கொடுக்க முடியும். அதே போன்று நோன்பு நோட்பது கஷ்டம் இல்லை, ஆனால் செய்ய முடியும். ஆனால் ஒற்றுமையோடு இருப்பது என்பது மிகவும் கடினம். ஒரு மனிதனோடு ஒற்றுமையாக இருப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதை குறித்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு தொழுகையை விடவும் நோன்பை விடவும் ஜக்காத் தான தர்மங்களை விடவும் ஒரு சிறந்த அமலாக இந்த ஒற்றுமை இருப்பது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலானவர்களே, ஒற்றுமை இருக்கின்றது. இந்த ஒற்றுமை மனிதனுக்கு மத்தியில் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன செய்வோம், தராதரங்கள் பார்ப்போம்.
இவனிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்கிறதா, இவனோட நான் ஒற்றுமையா இருக்கிறதா என்ற எண்ணம் எங்களிடத்துல உள்ளத்துல வரும் என்பதை கவனித்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில உங்களுடைய ஜமாத்தோட ஒன்று சேர்ந்து நடக்கும். எதுவாக போக்கல் ஜமா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஜமாத்தோட சேர்ந்து சில அமல்களை செஞ்சு கொள்ளுங்க. ஜமாத் என்று சொன்னா முஸ்லிம் சகோதரோட சேர்ந்து. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், படிக்காதவங்க தள்ளி வச்சிடுறாங்க, அதே போன்று சொத்து செல்வங்கள் இல்லாதவங்க தள்ளி வச்சிடுறாங்க. வசதி படைத்தவர்கள் மாத்திரம் ஒவ்வொரு விடயங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கிறான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு மத்தியில நீங்க ஒரு மஷூரா பண்ணி அவருடைய மஷூராவின் பிரகாரம் நீங்க நடந்து கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாமே ஒற்றுமை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் 2 நாட்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல எங்களுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலா காட்டப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எவ்வாறு என்று சொன்னால், வியாழக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் மனிதனுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா இடத்துல காட்டப்படுகின்றது. فيغفر الله لكل امرئ لا يشرك بالله شيئا. அல்லாஹ் தஆலா அந்த அமல்கள் எல்லாம் பார்க்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லையோ, யார் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு தெய்வங்களை வணங்கவில்லையோ, யார் அல்லாஹ்வுக்கு இணையாக மனிதர்களுக்கு மத்திய இணை வைக்கவில்லையோ, அவ்வாறானவர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒருத்தருடைய பாவத்தை மாத்திரம் மன்னிக்காதீங்க, ஒருத்தருடைய அமல மாத்திரம் எங்களுக்கு காட்டாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சொல்லும் பொழுது லிக்குல் இம்ரிஇன் كانت بينه وبين اخيه شأنا كانت بينه وبين اخيه شأنا. உங்களுக்கு மத்தியில சகோதரருக்கு மத்தியில பிரச்சனைகளை, பிளவுகளை, கஷ்டங்களை, கரைச்சல்களை யாரெல்லாம் கொண்டு வராங்களோ, அதே போன்று குரோதங்களை யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ, இவர்களுடைய அமல்களை எங்களிடத்துல காட்டாதீங்க. அப்படியே அவர்களுக்கு அமல்களை தூக்கி போடுங்க. அவர் எப்பொழுது மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிடத்துல மன்னிப்பு கேட்டு எப்பொழுது என்னிடத்துல வாராரோ அப்ப அவருடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு யாரும் மனிதனாக எங்களுக்கு யாருக்குள்ள போய் எங்களுக்கு தலை கெஞ்சி இருக்க முடியாது என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن இன்ன பஅதல் ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸு. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களிடத்துல பலவிதமான எண்ணங்கள் இருக்கு, அதுல சில எண்ணங்கள் இருக்கின்றது. வலா தஜஸ்ஸு இஸ்முன், அது மிக பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. إن بعضا إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه. الله சொல்றான், நீங்க அப்படி கெட்ட எண்ணங்களை வைக்கிறீங்க, அடுத்தவங்க நீங்க பிரிவினைக்கு ஏற்படுத்துறீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹ் கேட்கிறான், உதாரணத்தை கொண்டு, அவருடைய சகோதரன், உங்களுக்கு ரத்த பந்தம் உள்ள சகோதரன் ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, அந்த மையத்தை பக்கத்துல வைத்து அவருடைய தலைகளை கால்களை பிரிச்சு அந்த தலைகளை நீங்க தின்னுவீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய சொந்த சகோதரனுடைய மாமிசத்தை உங்களுக்கு புசிக்கலுமா என்று அல்லாஹ் கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான், சத்தரிக்குமோ, உங்களால அந்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்க முடியாது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மானத்தை கேவலப்படுத்துறது, அது மனிதனுடைய மனசை நோப்படுத்துறது, பல விதமான துன்பங்களை மனிதனுக்கு ஏற்படுத்துறது இருக்கின்றது. இது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஒற்றுமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, எங்களுக்கு முதலாவது மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். நாங்கள் இன்று வருடக்கணக்காக, மாதக்கணக்காக, 3 வருடங்கள், 10 வருடங்கள், இவ்வாறு பல வருடங்களாக பேசாத மக்களும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுரஹு அஸாஹு ஃபௌக ஸலாத்தின் ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாத்தின் ஃபமாத தஹலன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சகோதரர்களோட நீங்க 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க. உங்க சகோதரர்களோட நீங்க 3 நாட்களுக்கு மேல பேசாம இருக்காதீங்க. அந்த பேசாம இருக்கிற நிலையில ஒரு சகோதரர் முஸ்லிம் மௌத்தாகிட்டார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹலன் நார், அவர் நரகவாசிகளாக ஏற்பாட்டப்படுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மேலானவர்களே, நாங்கள் 3 நாளைக்கு மேல பேசாம இருப்பது நாங்கள் நரகவாசிகளாக, காபிர்களாக மாறுகின்றோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த எங்களிடத்துல நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில சகோதரர்கள் எவ்வளவு காலமாக பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம், சர்வ சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றே அல்லாஹ்வுடைய சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சிறிய தண்டனையாக இருந்தாலும் சரி, அது இங்கே தாக்க போறதில்லை.
உலகத்துல அந்த மனிதரை தாக்காது. நாளைக்கு மறுமையில யாரும் இல்லாத அந்த நேரத்துல எங்களுடைய குடும்பங்கள் கூட எங்களை விட்டு விரண்டோட அந்த நேரத்துல தான் அந்த தண்டனை எங்களை தீண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். வேணாங்களே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல ஒரு மனிதர் வாராரு. அந்த மனிதர் என்ன செய்யறாரு? ஒட்டகம் ஒன்று தெரிவித்தாரு. அந்த மனிதர் ஒட்டகத்தை தெரிவித்தனால அலி ரலியல்லாஹு தஆலா அவனுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அவங்க சொல்றாங்க, இப்படித்தான் இந்த மனிதர் ஒட்டகம் ஒன்று தெரிவித்தார்னு சொல்லி அந்த நேரத்துல அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லஅல்லஹு ஷிபஹு ஸாலிக், அவர்கிட்ட அதே மாதிரி ஒட்டகம் ஒன்று இருந்திருக்கும், அதை நினைச்சு அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு, களவெடுத்திருக்க மாட்டாரு என்று சொல்றான். இல்ல அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் திருடித்தான் வந்தேன், நான் அந்த ஒட்டகத்தை களவெடுத்தேன்னு சொல்லி அந்த மனிதர் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல கூறுறாரு. உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட, நீங்க என்ன செய்யுங்க, நெருப்பு பத்த வைங்க, எண்ணெயை கொதிக்க வைங்க, அவருடைய கையை வெட்டுங்கன்னு சொல்றான். கையை வெட்டியது பின்னால நெருப்புல எண்ணெயை சூடாக்கி அந்த எண்ணெயிற்கு கையை போட்டாதான் அந்த ரத்தம் வருது நிற்கும் என்பதற்காக அதற்கு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருடைய கையை வெட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க, மற்றது நெருப்புல எண்ணெயை சூடாக்குன்னு சொல்றான். இப்ப இந்த விஷயத்தை பார்த்து அந்த மனிதனுக்கு பயம் வந்துச்சு. அந்த மனிதனுக்கு பயம் வந்தது பின்னால அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப கேட்கிறாங்க, நீங்க திருடினீங்களா என்று. அவர் அந்த நேரத்தில் சொல்றாரு, நான் களவெடுக்கல என்று சொன்னேன். உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க எண்ணெயை சாட்சி நிறுத்துறீங்க, அதே போல அந்த ஏற்பாடுகளை வைத்துருங்க, அவரை கையை வெட்ட தேவையில்லை என்று. சஹாபாக்கள் எல்லாம் கோவிச்சுட்டாங்க, அலியே என்ன இவர் களவெடுத்தவருக்கு நீங்க தண்டனை கொடுக்காம இருக்கீங்க, மார்க்கத்துடைய தண்டனை அல்லவா என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேச்சை கேட்டுத்தான், அவர் திருடினேன் என்று சொன்னதின் காரணத்தினால்தான் நான் அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்தேன். அதே போன்று அவர் திருட இல்ல என்று சொன்னதினால்தான் நான் விட்டுட்டேன் என்பதாக அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார். ஒரு பாவம் செஞ்சுட்டாரு, ஆனா அவருக்கு மன்னிப்பு கொடுத்தான். இஸ்லாமிய தண்டனைத்தான், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவனை மன்னிச்சுடணும் என்பதற்காக அவருக்கு தண்டனை கொடுக்காம அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துடைய தண்டனை பார்த்தார். ஒற்றுமை என்பது இவ்வளவு இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வலியுறுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் எங்களுடைய சகோதர மத்தியில நாங்கள் பயம் கேட்கிறோம், அதிகமான விஷயங்களை கேட்கிறோம், ஆனா எங்களுக்கு அந்த மனம் விட்டுப்படுகிறது. நாங்க போய் அவருக்கு சலாம் சொன்னா எங்களை கேவலமா நினைப்பாங்களே, நாங்க சொல்ல தேவையில்லை என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒருத்தரோட பேசாம இருந்து அந்த மனிதர் போய் சலாம் சொல்றாரு. இந்த பேசாத இரு மனிதர்கள் ஒரு மனிதர் போய் அந்த மனிதர்கிட்ட போய் சலாம் சொல்றாரு. அந்த சலாம் சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய அந்த மனிதர் சலாத்துக்கு பதில் சொல்லல, அவர் பேசாம இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த சலாத்துக்கு பதில் மலக்குமார்கள் சொல்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பேசாத மனிதர் அல்லாஹுக்கு பயந்து நான் அந்த மனிதரோட பேசுறேன் என்ற நோக்கத்தோட போய் சலாம் சொல்றாரு. மலக்குமார்கள் அந்த சலாத்துக்கு பதில் சொல்றாங்க. அந்த பதில் சொல்லாம இருக்கக்கூடிய அந்த நபருடைய சலாத்துக்காக அந்த மனிதருக்காக ஷைத்தான் என்ன செய்கிறான்? ஆறுதல் கூறுகின்றான். நீ நல்லதை செஞ்சிட்டாய், நீ சலாத்துக்கு பதில் கூடாதது மிச்சம் நல்லம் என்பதாக ஷைத்தான் அந்த மனிதனை ஆறுதல் படுத்துறான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். ஆக மேலானே, நாங்க போய் சலாம் சொல்கின்றோம், என்னோட சலாத்துக்கு பதில் வரல, ஆனால் சந்தோஷமாக வரலாம். ஏன்? மன்னிப்பு கேட்பது எங்களை கடமையா இருந்தால் மன்னிப்பு கொடுப்பது அதை விட பரவான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை விட சிறந்ததாக இருக்கின்றது ஒற்றுமையாக இருப்பது, ஜகாத் கொடுப்பதை விட சிறந்ததாக இருக்கின்றது ஒற்றுமையாக இருப்பது, ஹஜ் செய்வதை விட சிறந்தது ஒற்றுமையாக இருப்பது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஆக மேலானே, நாங்கள் சலாம் சொல்கின்றோமா? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு மலக்குமார்கள் பதில் தருகின்றனர். ஆக மேலானவர்களே, இந்த ஒற்றுமையை விஷயத்தில் நாங்கள் கடைபிடிப்பாக இருக்க வேண்டும். வாத்தசிமு பிஹம்தில்லாஹி ஜமீஆ, அவ்வாறு ஒற்றுமை எவர் கடைபிடித்து வருகின்றார்களோ, இன்னல்லதீன கால ரப்புல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எந்த மனிதர் ஒற்றுமையாக இருந்து நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், நான் அவனுக்கு பயந்து நான் வாழ்கின்றேன் என்று சொன்னால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ஒரு மலக்கு இறங்குறாங்க. இறங்கி அந்த மனிதருக்கு சொல்றாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லா தகாஃபு, ஏ மனிதரே நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க ஒற்றுமையாக இருந்தீங்க, அல்லாஹ் பயந்து நீங்க நல்ல அமல்களை செஞ்சீங்க, அதனால உங்களுக்கு எந்த பயமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி
التي كنتم توعدون நீங்க எதை ஆசை வச்சீங்களோ எந்த சுவர்க்கத்துக்கு போக நீங்க ஆசை வச்சீங்களோ அந்த சுவர்க்கம் உங்களுக்கு தருவோம் என்ற நன்மாராயத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கிறான் என்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகள் மூலமாக கொண்டு அல்லாஹ் தஆலா ஆதரவு கொடுக்கின்றான். நல்ல அவர்களுக்கு என்ன செய்கின்றான்? நன்மாராயம் கொடுக்கின்றான். மேலாளர்களே, பேசுறது நேரம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்பொழுது உண்மையாவோட நேரம் ஆகிக்குது. ஆனால் உண்மையாவோட கல்யாண விஷயத்துல நிச்சயம் கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது கிருஷ்ணாவின் ஜமான் பிரச்சனையுடைய ஜமானா இருக்கின்றது. அதனால எங்களுக்கு எந்த நோக்கத்துல குறைகளை பிரிக்கணும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால உறுதியா கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய உறுதியா பிராணிகளை மறைவான இடத்துல வச்சு அறுக்கிறது. அதே போல வாங்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் இருந்தா மாத்திரம் அருங்க. இல்லைன்னு சொன்னா இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் அறுத்து கொள்ளலாம். அதே போன்று அந்த உறுதியான பிராணிகளை அறுத்ததுக்கு பின்னால அதனுடைய அந்த தோள்கள் அதனுடைய முழுகள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய குடியோடு தோண்டி அதுல புதைச்சிருங்க. அது மட்டும் இல்லாம அதிகமான மக்கள் சில குறைகளை செய்யறாங்க. உறுதியாவுடைய நன்மை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். உறுதியாக மாட்டுத்தோளோ ஆட்டுத்தோளோ எதுவுமே அல்லாஹ்வுக்கு போறதில்லை. لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ் தஆலா சொல்றான், மாடுகளுடைய அந்த ஒட்டகங்களுடைய மாமிசங்கள் முள்கள் எதுவுமே அல்லாஹ்ட்ட போறதில்லை, முடிகள் கூட போறதில்லை. மாற்றமாக இந்த மனிதனோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா அந்த அல்லாஹ்வுடைய இறைச்சம் தான் அல்லாஹ்க்கு நன்மை அல்லாஹ் கிட்ட போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஆக மேலானவர்களே, உறுதியான பிராணியை 3 பங்குகளாக நாம் பிரிக்கிறோம். உறுதியான பிராணி இருக்கின்ற அந்த மாட்டுடைய கரையில நாம் 3 பங்குகளாக, முதல் பங்கு அந்த உறுதியாக இருக்கக்கூடிய அவருக்கு வச்சுக் கொள்வது. அதே போல அவருடைய குடும்பத்தார்கள் சொந்தங்கள் இருக்கின்றார்களே இவர்களுக்கு இன்னொரு பங்கு வச்சுக் கொள்வது. நீதி பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும். எந்த மனிதன் தன்னுடைய உறுதியால ஒரு ஏழைக்காவது ஒரு பங்கு கொடுக்கலையோ அவர் உறுதியாக அல்லாஹ் சேர்த்துக் கொள்ள மாட்டான் என்று ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்கிறது. ஆக மேலானவர்களே, உறுதியாவுடைய நன்மைகள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா நாங்கள் ஏழைகளையும் சேர்த்துக் கொள்வது, இவ்வாறான நல்ல அமல்களை செஞ்சு உயிருலகிலும் சுபிட்சமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் சொல்லுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னி செல்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறை செல்வாயாக. எங்களுடைய உதியா பிராணிகளை கொடுக்க அந்த உதியாக சேர்த்தல்வாயாக. நல்லா ஒற்றுமையோடு வாழ்ந்து ஒற்றுமையோடு முஸ்லீமோடு மறைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயாக. நல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றாரோடு அனைவருடைய பாவங்களை மன்னி செல்வாயாக. அவர்களுக்கும் ஒற்றுமை என்ற கைத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை நசிவாக்குவாயாக. 5 நேர தொழுகை விடாமல் தொழுது வேலை பாதுகாத்து உனக்கு பயந்து கொள்ளக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. நாயனை இந்த ஈதுடைய நாளை எங்களுக்காக பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் சேர்க்க இந்த அமல்களை அனைத்தை பொருந்திக் கொள்வாயாக. வாசகமான الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر لله الحمد الحمد لله نحمده